அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தகாத உறவுகளை பிரிக்கக்கூடிய ஒரு வித்வேஷன பூஜை கட்டுற முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வித்வேஷனம் அப்படின்னா பார்த்திங்கன்னா பிரிக்கிறது, சரிங்களா? அந்த பிரிக்கிறது அப்படின்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு உங்களுடைய கணவனையோ உங்களுடைய மனைவியவோ வேறு ஒருவர் பார்த்திங்கன்னா ஏதாவது மை போட்டோ இல்லை வசிய மருந்து கொடுத்தோ இல்லை ஏதாவது ஆசை வார்த்தைகளை காட்டியோ உங்கள் கணவனையோ உங்கள் மனைவியோ உங்கள்கிட்ட இருந்து பிரித்து வேறு பெண்ணுடன் அந்த உங்கள் கணவனோ மனைவியோ இருந்து வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருடைய உறவை நம்ம பிரிக்க முடியும், சரிங்களா? இதுதான் வித்வேஷன பூஜை, சரிங்களா? அதே போல் உங்களுடைய குழந்தைகள் தப்பான வழிகளில் போய்கிட்டு இருக்காங்க, ஏதாவது வழிகளில் உங்களுடைய சொல் பேச்சு கேட்காம தப்பான வழிகளில் போயிருக்காங்க. உதாரணத்துக்கு மது போதையிலையோ இல்லை குடி போதையிலையோ இந்த மாதிரி ஒரு போதையில் அடிமையாகி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த போதைக்கும் இந்த நபருக்கும் உண்டான அந்த உறவுங்கிறத பிரிக்க முடியும், சரிங்களா? இது போல் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்மள்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு இந்த விஷயத்தை நம்ம பயன்படுத்தலாம். ஒருத்தர் குடி போதையில் இருக்கார் அப்படின்னா அந்த குடி போதையிலையும் இருக்கக்கூடிய அந்த பழக்கத்துலையும் இந்த நபருக்கும் அதில் உள்ள தொடர்பை பிரிக்க முடியும். இதுதான் பிரிக்கிற பூஜை அப்படின்னு சொல்லு. அப்போனா இந்த பூஜை முறையை அதிகமாக நம்மள்கிட்ட தேடி பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா, உங்களுடைய கணவனை யாராவது ஒரு பெண்ணு அபகரிச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை உங்களுடைய மனைவியை யாராவது ஒரு ஆண் அபகரிச்சுக்கிட்டாலும் சரி, அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு என்னட்ட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வித்வேஷன பூஜை முறையை பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களுடைய பிள்ளைகள் ஏதாவது காதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த பையன் சரியில்லை, அவங்க ரெண்டு பேரையும் எனக்கு பிரித்து கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த பூஜை முறையை தாராளமாக பண்ணலாம், சரிங்களா? அதனால் ஒரு நல்லா குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருக்க குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு இந்த பிரயோக முறையை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா இது உங்களுக்கே திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது, சரிங்களா? அதனால் அந்த மாதிரி காரியத்திற்கெல்லாம் இந்த வித்வேஷன முறையை பயன்படுத்தாதீங்க. உண்மையிலேயே உங்களுடைய கணவன் மனைவியை யாரோ அபகரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே தாராளமாக இந்த பிரயோக முறையை பண்ணினீங்க அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, அவங்களுக்கு உண்டான உறவு பிரிஞ்சு அவங்கள வெறுத்துட்டு வந்துடுவான். சரி, இது ஒருத்தவங்க மேலே பிரயோகம் பண்ணியாச்சு, இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டைகள் உருவாகி அவங்களுக்கு இவங்கள பார்த்தா பிடிக்காது, இவங்களுக்கு அவங்கள பார்த்தா பிடிக்காது அப்படிங்கிற அளவுக்கு ரெண்டு பேருக்கு உண்டான பந்தம்ங்கிறது விரிசல் அடைய ஆரம்பிக்கும், சரிங்களா? சண்டை போட்டு அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு பிரிய ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும். அதே போல் இவங்க இப்போ ஒருத்தர் மேலே நம்ம அந்த வித்வேஷனை முறையை பிரயோகம் பண்ணியாச்சு அப்படின்னா அவங்க அந்த நபரை பார்த்தாங்கன்னாவே எரிஞ்சு விடுவாங்க, பிடிக்கவே பிடிக்காது, அவங்க கண்டாலே பிடிக்காது. அந்த மாதிரி இந்த பிரயோக முறை வேலை செய்யும், சரிங்களா? அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும், சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா பஞ்சாட்சரத்தை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யறோம்னா இந்த வித்வேஷன முறையை நம்ம பண்ணுறோம், சரிங்களா? நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய இந்த சக்கரத்தை ஒரு செப்பு தகட்டில் நீங்கள் எழுதி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த எந்திரத்துக்கு சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சு அந்த எந்திரத்துக்கு பாட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் 21 நாளைக்கு சுத்தபத்தமாக இருந்து இந்த மந்திரத்தை சொல்லணும். அந்த எந்திரத்துக்கு கீழே யாரையும் நீங்கள் பிரிக்கணுமோ அவங்களுடைய பேரை அதில் எழுதிடணும். எழுதிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை நீங்கள் ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் 21 நாளைக்கு இந்த மந்திரத்தை சுத்தபத்தமாக பயபக்தியோடு இருந்து இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணணும். ஜபம் பண்ணி முடித்த பிறகு இந்த எந்திரத்தை இப்போ உங்கள் கணவன் உங்கள் வீட்டில் இருக்காரு அப்படின்னா அந்த வீட்டில் வாசலில் விதைக்கலாம். இல்லை எந்த பெண்ணோட போய் அவங்க வீட்டில் இருக்காங்கன்னா அந்த பெண்ணுடைய வீட்டு வாசலில் விதைக்கலாம். இல்லை இது ரெண்டு வீட்லையுமே விதைக்க முடியாது அப்படின்னா அந்த பெண்ணுடைய உருவ பொம்மை போல் செஞ்சு அந்த எந்திரத்தை அதில் வச்சு பிரயோகம் பண்ணி கொண்டு போய் அந்த பொம்மையை மயானத்தில் கொண்டு போய் விதைக்கலாம். இது போல் பல்வேறு வழிகளில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கு உண்டான உறவுங்கிறது பிரிய ஆரம்பிக்கும், சரிங்களா? இதுதான் வித்வேஷன பூஜை கட்டுற முறை. இந்த வித்வேஷன கட்டுற பூஜை முறையில்
உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதே போல் உங்களுக்கு இந்த வித்வேஷன பூஜை முறையை செய்யணும் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நம்மள்ட்ட அந்த பூஜைகள் செய்து வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.